பெஸ்ட் கொடுத்துருவா. ஃபைனாட் 7 என்னையா டல்லா இருக்க? மாசம் கடைசி ஆயிடுச்சு. 2-3 நாளா எதுவுமே தேரலையே. பாக்கெட் வர காலியா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. கவலைப்படாத, ஏதாவது பார்ட்டி மாட்டாமல போயிட போகுது. எவனாவது மாட்டுவான், அவங்கிட்ட மொத்தமா தேத்திடுவான். பாத்தி மாட்டிச்சு பார். ஏய் நில்லா, ஏய் நில்லு, நில்லா, நில்லு, நில்லு. ஏய் புடி புடி. இதுதான் இறந்து போன தீவிரவாதியோட டைரியா? எஸ் சார். இதுல வரைஞ்சிருக்கிற கோயில்ல தானே கடவுள் வரப்போறாரு? எஸ் சார். So we have to protect God. எஸ் சார். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? கிடைச்ச தடயங்களை வச்சு பார்க்கும்போது மினிஸ்டர்காருக்கு பாம்பு வச்சு அவரை கொண்டவங்களும் இப்ப கோயிலுக்கு விடுவிக்க பிளான் பண்ணவங்களும் ஒரே குரூப்பா தான் இருக்கணும். அந்த குரூப் வெடிகுண்டுகளை யூஸ் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு நேரம் கொஞ்சமா தான் இருக்கு. அந்த தீவிரவாதிகளை பிடிச்சு ஜனங்களையும் கடவுளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எஸ் சார். கோயிலை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் புறப்படுங்க. எஸ் சார். மிஸ்டர் ஹரி, இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. எந்த போலீஸ் ஆபீசருக்கு கடவுளை காப்பாத்துற பாக்கியம் கிடைச்சிருக்கு? அப்படியே கடவுள் வந்தாருன்னா உங்க ப்ரொமோஷனை பத்தி கேளுங்க. அத்தை, அத்தை, நவீனுக்கு கடவுள் ஒரு வழி காமிச்சிட்டாரு அத்தை. என்னமா சொல்ற? இத படிச்சு பாருங்க. நவீன நாளைக்கே நாககாளியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த அருவியில குளிக்க வச்சா அவருடைய கேன்சர் எல்லாம் பறந்து போயிடும். சாரிம்மா, நாளைக்கு ஆபரேஷன் டிசைட் பண்ணிட்டேன். அத்தை, என் உயிரை போனாலும் உங்க உயிரை போக விட மாட்டேன் நவீன். நான் நம்புற தெய்வம் நம்மள பிரிக்காது நவீன். இது சத்தியம். அத்தை, ஆபரேஷன் செஞ்சா அவர் முழுக்க குணமாயிடுவாரா? அட்லீஸ்ட் இன்னும் 6 மாசமாவது நம்ம கூட இருப்பா. அதுக்கு ஆண்டவனை நம்பினா அவர் ஆயுசுக்கும் நம்ம கூட இருப்பார் அத்தை. ஆண்டவனா? எங்கடி இருக்கான் ஆண்டவன்? அப்படி இருந்தானா அங்கே சாக கிடக்குறானே என் மகன், அவனை போய் பார்க்க சொல்லு. உருகி உருகி எத்தனை ஆயிரம் பாட்டு பாடியிருக்கான் ஒரு தெய்வம் விடாம. அதை தவிர அவன் என்னடி பாவம் செஞ்சான் இப்படி அல்பயசுல சாகிறதுக்கு? ஆண்டவனா? ஆண்டவன் ஆண்டவன் நம்ம கூட விளையாடலாம், அவர் கூட நம்ம விளையாட வேணாத்த. என்ன நம்பி நவீன நாககாளியம்மன் கோவிலுக்கு அனுப்பி வைங்க அத்தை. அவரை குணப்படுத்தி நான் கூட்டிட்டு வரேன். என் அளவுக்கு உனக்கு படிப்பும் இல்லை வயசும் இல்லை. இல்லாத ஆண்டவனை நம்புறதை விட நானே செய்ய போற ஆபரேஷன் தான் நான் நம்புவேன். நவ் யூ கேன் கோ. அத்தை, இத பாரு பத்மா, நீ ஆஃப்டர் ஆல் நவீனுடைய காதலிதான். ஆனா நான் அவனை பெத்த அம்மா. உன்னை விட அவன் மேல எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி இருக்கு. புரிஞ்சுதா? நவ் கெட் லாஸ்ட். பத்மா, கழுத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு பேர் தான் தாலி. ஆனா நிமிஷ கணக்குல வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன போய் தாலி கட்ட சொல்றியே?
இது உனக்கே நியாயமா? நான் அந்த அம்மனை நம்புறேன். அவ நெத்தியில பொட்டும் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் என் பூவுக்கும் பொட்டுக்கும் எதுவும் வராம அவ பாத்துக்குவா. கட்டுங்க. பத்மா, மனப்பூர்வமா நீங்க என்ன காதலிச்சது உண்மைன்னா அந்த அன்பு மேல சத்தியமா கேக்குறேன். கட்டுங்க. நவீன், என்ன இது? அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உன் உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்குமா தெரியாது? Come on, let's go to the hospital immediately. ஆஃப்டர் ஆல் நீங்க அவரோட அம்மா. ஆனா நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி. உங்களை விட அவர் உயிர் மேல எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அவரை நான் இப்பவே நாககாளியம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். இனிமேலும் எங்களை தடுக்காதீங்க. நவீன், அம்மா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லா ஆசையும் நிறைவேற்றணும் இல்லையா? இவளோட முதல் ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். பத்மாவோட கோயிலுக்கு போறத தடுக்காதீங்கம்மா, ப்ளீஸ். டேய், பழசெல்லாம் நினைக்காதடா. வெறும் நினைப்பு நான் மறந்துடலாம். ஆனா இது நெருப்பு. இன்னும் என் நெஞ்சில அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. அதனால என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம் நாள். அக்காவும் மாமாவும் என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. அறநிலைத்துறையில வேலை பார்த்த அவருக்கு கோயில் தான் வீடு, சாமி தான் உயிர். கோயில் சொத்தை திருடிட்டு இருந்த தர்மகர்த்தா பொய் கணக்கு எழுதி கையெழுத்து போடுன்னு மாமாவை மிரட்டினான். அதுக்கு மறுத்த எங்க மாமாவை எங்க அக்கா கண் முன்னாலேயே குத்தி கொண்டுட்டான். அவர் மனசார கும்பிட்ட அந்த தெய்வம் அன்னைக்கு அவரை காப்பாத்த வரல. அக்கா, சரவணா, சரவணா, அக்கா, சரவணா, என்னாச்சு? அவரு தம்பி. தெய்வத்தை நம்புறதெல்லாம் முட்டாள்தனம். அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது உனக்கு மட்டும் ஏற்பட்ட நிலைமை இல்லடா. ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த அதிகார வர்க்கத்தினாலையும் பணக்காரங்களோட சுயநலத்தினாலையும் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு தவிர வேற எந்த நினைப்புமே உனக்கு வரக்கூடாது. வராதுடா. எனக்கு ஏற்பட்ட கொடுமை இன்னொருத்தருக்கு ஏற்பட நான் விட மாட்டேன். ஆமா. சரி, நீ புறப்படு. ஏற்கனவே பேசினபடி நான் உன்னை கோயில்ல சந்திக்கிறேன். முதல்ல ஏதோ ஒரு கோவில்ல கடவுள் வர போறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் எவனோ ஒரு தீவிரவாதி அந்த கோவிலுக்கு பாம் வைக்க போறான்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க கேன் ஐஜி கடவுள் வந்தா ப்ரொமோஷன் அவர்கிட்டயே வாங்கிக்கன்னு என்கிட்ட ஜோக் அடிக்கிறாரு. டூ மச் யார். ஆனா ஒண்ணு திவ்யா, எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி வேலை உலகத்துல வேற எந்த போலீஸ்காரனும் கிடைக்காது. ஏன் கோவப்படுறீங்க? சப்போஸ் கடவுள் உண்மையாவே வந்துட்டாருன்னா? கமான், நீ ஆரம்பிச்சிடாத. இல்லனா கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்தை பத்திரிகையில பிரபலப்படுத்தினதுல எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. பங்கா? 10 நாள் நடுக்காட்டுல அலைய விட்டுருக்கே, ரொம்ப தேங்க்ஸ்மா. கவலைப்படாதீங்கண்ணா, நானும் உங்க கூட வரேன். இருக்கிற பிரச்சனை போதாது, நீ கூட வந்து பிரச்சனை அதிகமா கிடாத. அங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதுல ஏன் வெடிகுண்டு வைக்க போறான்னு தெரியல. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஐ எம் சாரி திவ்யா, நீ அங்க வர்றது அவ்வளவு நல்லதில்ல. ப்ளீஸ். தெரியும்ண்ணா, எனக்கு கண் தெரியாதுங்கிறதுனால தானே நீங்க என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய், என்னடா அது? ஏய் திவ்யா, ஏய், நான் அப்படி நினைப்பேனா? என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா. எனக்கு என்னமோ அங்க வந்தா பார்வை கிடைக்கும்னு தோணுது. அதனால என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலாம்ல. அதுக்கு எடுத்துடாதீங்கண்ணா. என்னம்மா பேசுற? உனக்காகவாவது கடவுள் வரக்கூடாதா? ஓகே, லெட்ஸ் கோ. உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். தேங்க்ஸ்ண்ணா.
அகம் உருகே அன்பர் பாடிட பாடிட இன்னருள் தரும் அன்னபூரணி அகம் உருகே அன்பர் பாடிட பாடிட இன்னருள் தரும் அன்னபூரணி அந்தரி சிவசங்கரி எனும் ஆதி மூலமே செந்தமிழ் மணி மந்திரம் உன்னை வாழ்த்தும் நாளுமே மோகமும் அறமும் இணை அற எண்ணியவரம் கைகளில் வர பாடல் புனைந்து பூஜை புரிந்து கண்ணீர் கசிந்து நின்னடி தொழ தொழ பாடல் புனைந்து பூஜை புரிந்து கண்ணீர் கசிந்து நின்னடி தொழ தொழ இன்னருள் தரும் அன்னபூரணி அகம் உருகே அன்பர் பாடிட பாடிட இன்னருள் தரும் அன்னபூரணி ஓம் சக்தி 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 திவ்யா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவுல ஒரு தீவிரவாதி கையில வெடிகுண்டை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எனிவே, உனக்கு ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை கைட் பண்ணிக்க. தேங்க் யூ நா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நீங்க தானே கோவிலை பாதுகாக்க வந்த ஸ்பெஷல் ஆபீசர்? ம். சார், எங்க அப்பா காணாம போய் 3 நாள் ஆச்சு. இந்த ஊர் போலீஸ்காரங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நீங்களாவது... திவ்யா, நான் தான் ரகு. என்ன ஞாபகம் இல்ல? அந்த சித்தர் டாக்குமெண்ட்ஸ். ரகுவா? ஹலோ. ஓஹோ, நீங்க தான் அந்த ஹீரோவா? ஏன் சார் நம்ப முடியாத நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? சார், முதல்ல இருந்தே இந்த நியூஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா இதை பப்ளிஷ் பண்ணா ஒருவேளை காணாம போன எங்க அப்பா கிடைக்கலான்னு திவ்யா தான் சொன்னாங்க. அதனால தான் பப்ளிஷ் பண்ணேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இல்ல? கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? எங்க அப்பா ஒன்றும் கிடைக்கலையே. சரி, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஓகே சார். பை திவ்யா. பாய். உங்களை மாதிரி படிச்சவங்களே இந்த நியூஸை நம்பும் போது என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட் அலைய வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இங்கே இருமா, அந்த ரிப்போர்ட் இப்போ வந்துரும். நீங்க ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டதுனால தான் எனக்கு துணைக்கு நீங்க தான் வரணும்னு நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா எரிமலைன்னு உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். வால்ல நீங்க சினிமால கமலஹாசன் பாத்துருப்பீங்க. பாத்துக்கன்னு. அசப்புல நான் அதே மாதிரி இருப்பேங்க. ஏன் நான் அவரை விட கலர் கொஞ்சம் அதிகம். சுண்டி விட்டா ரத்தம் வருங்க. யாருக்கு? சுண்டி விடுறவங்களுக்கா? கண்ணில லொல்லு ஜாஸ்தி. ஆமா, நீங்க இவ்ளோ அழகா இருந்துட்டு ஏன் எரிமலைன்னு இவ்ளோ ஆக்ரோஷமான பேரை வச்சிருக்கீங்க? நான் பாக்கிறதுக்கு கமல் மாதிரி இருப்பேங்க. ஆனா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து பாடுற ரஜினி. அதான் நம்மால எரிமலை. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? The same question, the same age. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்காத இளவயசு பொண்ணுங்களே இல்ல. என்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த பொண்ணு அமையற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. முடிவு பண்ணி ஐயா. அது ஒண்ணு இல்லைங்க. நான் வளர்த்த புலி என்ன கிராஸ் பண்ணி அலோ சொல்லிட்டு போகுது. இல்லையே, ஐயோன்னு சொன்ன மாதிரி எல்லாம் கேட்டுச்சு. புலி பாஷையில ஐயோன்னா நம்ம பாஷையில அலோன்னு அர்த்தம். நான் காட்டுவாசி யூனிவர்சிட்டில எம்ஏ படிச்சிருக்கேங்க. இப்ப என்னாச்சு? புலி பாஷையில ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். போலாமா? புலி பாஷை பழகிடுச்சு. வாங்க. Cults are quantifying. All cults are poor. அட, சிங்கர் நவீன் கூட வந்திருக்காருங்க. திவ்யா, பத்மா, திவ்யா, இது என்னோட ஹஸ்பண்ட். சாரிப்பா,
உனக்கு கூட சொல்லாம எங்க கல்யாணம் திடீர்னு நடக்க வேண்டியதா போச்சு. என்னடி இது? நீ உன்னோட காதலை இங்க கூட்டிட்டு வரணும்னு சொன்னேங்கிறதுக்காக தான் நான் அந்த கடவுள் விஷயத்தை பப்ளிஷ் பண்ணேன். இவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற இவரை நீ கல்யாணமே பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ண? நானும் முதல்ல பத்மா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாளேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த ஆண்டவனோட சக்தியை நம்புறனோ இல்லையோ, இவ அன்போட சக்தியை நம்புறேன். அது நிச்சயம் என்ன காப்பாத்தும். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் திவ்யா. நாம எவ்வளவு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். நாம அஜாக்கிரதையா இருந்தா அதனால பாதிக்கப்பட போறது ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர். இத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் பொறுப்பா டியூட்டியை பாருங்க. இந்த ஆபரேஷன்ல உங்களுக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட வெளிப்படையா சொல்லலாம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல துப்பாக்கி எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற மெக்கானிக் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார். இல்ல ஸ்ப்ரிங் சரியா இல்ல ரிப்பேர் பண்ணி கொடுன்னு. அவரு சிரிச்சிட்டு சும்மா விட்டுறாரு சார். இப்ப இந்த துப்பாக்கியால 3 குண்டு வெடிச்சா 2 குண்டு அடியிலேயே தொப்புன்னு விழுந்துருது சார். இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் தீவிரவாதிகளை பிடிக்க முடியும்? உன் பேர் என்னையா? கட்டபொம்மன் சார். ஒண்ணுல யாரும் இந்த போஸ்ட் காமிச்சது? சவடையன் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் டீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே வரதான் சார் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக தான் இங்க அனுப்பிச்சிருக்காங்க. டீ எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஏதாவது கடையை செட்டப் பண்ணி ஓசிலி வாங்கி கொடுத்துருவாரு. நீ யாரியா? காத்தவராயன், பிரதர் ஆஃப் கட்டபொம்மன். எஸ் சார். ஃபேமிலி இன் தி சர்வீஸ் ஆஃப் தி நேஷன். ஷட் அப். தீவிரவாதிங்க எங்க தான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கணும். லாட்ஜ் வீடு ஒண்ணு விடாம தேடணும். தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபாலோ மீ. ஒரு சிங்கிள் ரூம் கொடுங்க. 30 ரூபாய் பரவாயில்லையா சார்? ஓகே. பாய். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமாப்பா, சாருக்கு ரூம் நம்பர் 24 போட்டிருக்கு. இந்தா கீ. சரி. சார் ரூமுக்கு கூட்டு போ. வாங்க சார். யோ, வணக்கம் சார். தங்கி இருக்கவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிருக்கியா? எழுதிருக்கேன் சார். லெட்ஜர் ஒழுங்கா மெயின்டைன் பண்றியா? பண்றேன் சார். பாருங்கய்யா, எல்லாரையும் தீர விசாரிக்கணும். ஒரு ரூம் கூட விடக்கூடாது. நீங்க அந்த பிளாக்க பாருங்க, நீங்க அந்த லைனை பாருங்க. 2 பேரையும் கூட வாங்க. சார் இந்தாங்க சார் காப்பி. சாப்பாட்டு நேரத்துல காப்பி சாப்பிடாது சார், உடம்பு கெட்டு போகும். யோ, உங்ககிட்ட யாரையா காஃபி கேட்டா? எதுவும் நீங்க கேட்கலையா? நான் கண்ட நேரத்துல காஃபி குடிக்கிறதுல எடுத்துட்டு போ. அப்ப எந்த கருவும் பிடிச்சவன் கேட்டான்? அத சொன்னவன போய் கேளு. சார் கோச்சுக்கிறாரு சார். இந்த லாட்ஜ போலீஸ்காரங்க ரூபா செக் பண்றாங்க. அந்த கலட்டாவுல இத எங்க கொடுக்கறன்னு மறந்து போச்சு சார். வரேன் சார். நில்லு. போலீஸ் வந்திருக்காங்களா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? இத்தனை பேர் சாமி கும்பிட வந்த இடத்துல எவனோ ஒரு பேமானி கோயிலுக்கு பாம்பு வைக்க வந்திருக்கானா. அவனை பிடிக்கிறதுக்காக ரூமா செக் பண்றாங்க சார். சத்தியமா நீங்க காப்பி ஆகலையே. நீ கிளம்பு. காப்பி அது பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. பூ. யோ, ஆ? யாரே நீ? நான் பாய் சார். ஆரம்பத்திலே போய் சொல்றான் சார். விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு பாய்ங்கறான். இவனை தரோவா செக் பண்ணோம் சார். சார் நான் ரூம் போய் சார். என் பேர் மெய்யப்ப சார். கையில காப்பி கப்பா வச்சுக்கிட்டு என்ன புலம்பிட்டு இருக்க? இந்த ரூம்காரர் காப்பி ஆட்டாரு. இப்ப கொண்டு போனா நான் கேட்கலன்னு சொல்றாரு. அதான் யார் கேட்டுப்பான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கேட்டிருப்பா? யோ, என்ன அந்த ரூம்ல யாருமே இல்ல? சார் இப்பதான் சார் அவர் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. லாட்ஜ போலீஸ் செக் பண்ணுன்னு கூட சொன்னனே. லாட்ஜ போலீஸ் செக் பண்றாங்கன்னு சொன்னியா? ஆமா சார். லாட்ஜ்ல பாத்தியே, அந்த ஆளை மறுபடியும் பார்த்தா உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? சார் அந்த ஆளை கொண்டாந்து நேரடியா நிப்பாட்டுங்க. முடியுமா முடியாதுங்கிறத கரெக்டா சொல்லிடுறேன் சார். இதோ பாரு, நீ மாத்திரம் அவனை கண்டுபிடிச்சு எங்களுக்கு தகவல் சொன்ன. எந்த முதலமைச்சர் கிட்ட மொட்டை கடிதாசி போய் வேலை போச்சோ அதே முதலமைச்சர் கையால உனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கி தரேன். 1 லட்சமா? சார் 1 லட்சம் சொல்லிட்டீங்கல்ல, அதை விட்டுருங்க சார். அவன் ஒருத்தன் என்ன, அவனை மாதிரி 100 பேரை நிப்பாட்டுறேன் சார். சார் சரி சரி, இந்தா பைனாகுலர்ஸை வச்சுக்க. தூரத்துல இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியும். இதை வச்சு வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரி சார். கட்டபொம்மன். எஸ் சார். மையப்பெண்ணுக்கு வேண்டிய போக்குவரத்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணுங்க. போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ஆனா இவங்களுக்கு சாப்பாடு போட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா சார்? சார் என்ன பத்தி கண்ட ஏதாவது பேசினா நான் கோவிச்சுட்டு போயிடுவேன் சார். கட்டபொம்மன், இது முக்கியமான விஷயம். பி சீரியஸ். எஸ் சார்.
பாதையில் நடக்கின்ற தென்றலே நடக்கின்ற தென்றலை அணைக்கின்ற நாணலே பாதையில் நடக்கின்ற தென்றலே நடக்கின்ற தென்றலை அணைக்கின்ற நாணலே அணைக்கின்ற ஆசைகள் எனக்கு இந்த வேளையில் வருமோ நினைக்கின்ற பாதையில் நடக்கின்ற தென்றலே நடக்கின்ற தென்றலை அணைக்கின்ற நாணலே பாதையில் நடக்கின்ற தென்றலே நடக்கின்ற தென்றலை அணைக்கின்ற நாணலே அணைக்கின்ற ஆசைகள் எனக்கு இந்த வேளையில் வருமோ நினைக்கின்ற பாதையில் நடக்கின்ற தென்றலே நடக்கின்ற தென்றலை அணைக்கின்ற நாணலே அப்பா 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 லாட்ல இருந்து தப்பி போன ஒருத்தனா இருந்தாலும் தீவிரவாதி கும்பலா தான் வந்திருப்பாங்க. அதனால ஐ விட்னஸ் மெய்ய பண்ண மாத்திரம் நம்ம நம்பிட்டு இருந்தா போதாது. சார் எங்க அப்பா காணாம போயிட்டான்னு சொன்னேன்ல, அதை பத்தி ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. என்ன சார்? அந்த மோகினி பங்களாவில எங்க அப்பாவோட இந்த கடகம் கிடந்துச்சு சார். அது மட்டும் இல்ல, அங்க ரத்த கடை கூட இருந்துச்சு சார். ஆனா ஒன் மோர் திங், ஒரு பிளாக் மேன் கிளம்பி போறதையும் பார்த்தேன். நம்பர் கூட நோட் பண்ணேன், TMQ 874. உண்மையாவே அந்த பங்களால ரத்தக்கரை இருந்ததை பாத்தீங்களா? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நேர்ல வந்து பாருங்க. வாங்க சார். இங்கதான் சார், இங்கதான். ஓஹோ, ரத்தக்கரையும் திருட்டு போயிட்டாங்களா? நோ சார், இங்கதான்.
மிஸ்டர் ரகு, நடக்காத விஷயத்துக்காக என்ன அலைய வச்சு என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்க, பி கேர்ஃபுல். சார் 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 போலீஸோட வருவன் அன்னைக்கு மிரட்டிட்டு போனதுனால இப்ப போலீஸுக்கு முன்னால என்ன முட்டாளாக்கிட்டல்ல. இனிமே சட்டத்தோட உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க அப்பாவை எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. ரகு, இப்பவும் உன்னை கண்டு பயப்படுறதுனால இல்ல, பரிதாபப்படுறதுனால சொல்றேன். நீ அப்பா அப்பான்னு அலையிறியே, அவர் உன்னோட அப்பாவே இல்லை, தெரியுமா? கிழவி, நல்ல வேளை நீ இந்த குகையை விட்டு வெளியில வரல. இல்ல நீ பேசுற பொய்யில இந்த உலகத்தையே வித்திருப்ப. பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் இந்த குகைக்கு வரவே இல்லை. ஊர் ஊரா, கோயில் கோயிலா அம்பாளை தரிசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அப்பதான் அம்மன்புரம் சிவகாளி அம்மன் கோயில்ல உன்னை பார்த்தேன். அதுவும் எப்படி, யாரோ ஒரு அனாதை பொண்ணோட குழந்தையா. உங்க அம்மா செத்து போய் கிடந்தா. செத்த அம்மா கிட்ட பால் கிடைக்காம நீ நடந்து போய் அம்மன் சிலையில பால் குடிச்ச. நீ பண்ணின அந்த காரியத்தினாலதான் நானே உன்னை தூக்கிட்டு போய் வளர்த்தேன். நீ தெய்வத்தாலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. கோயில் கோயிலா உன்னையும் தூக்கிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு இருந்த நேரம் ஒரு நாள் யார உங்க அப்பான்னு சொல்றியோ அவரு வந்தார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்த எனக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அவரு எவ்வளவு பெரிய மகான். தெரியும், கல்யாண காட்சின்னு நச்சரிக்கிறாங்க உன்னோட அம்மா அப்பாவும். ஆனா கடவுள் சன்னதியில சரணடையணுங்கிறது தான் உன்னுடைய தவிப்பு இல்லையா? தெய்வத்தையே அம்மான்னு நினைச்சவன் இவன். உன்னோட மகன்னு சொல்லி இவனை வளர்த்துக்க, பின்னால இவன் தான் உன்னை காப்பாத்துவான். பச்சை குழந்தையில அம்மன் கிட்ட பால் குடிச்ச நீயே பரம நாஸ்திகனா வந்து எதையுமே நம்பாம பேசுற பாரு, அதுதான் விதி. என்னைக்கு இந்த அம்மாவை நம்புறியோ, நான் சொல்றபடி கேட்கறியோ, அன்னைக்குதான் நீ உங்க அப்பாவை பார்க்க முடியும். ஆமா, சின்ன வயசுல என்ன பார்த்த உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நான் தான் அந்த குழந்தைன்னு உனக்கு எப்படி அடையாளம் தெரிஞ்சது? கேட்டா ஞான தரிசின்னு மறுபடியும் போய் சொல்லுவேன். லுக், ஒண்ணு மட்டும் நிச்சயம், நானே எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு உன்னையும் உன் கூட்டத்தையும் பத்தி வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை தொலைச்சிடுவேன். ஹலோ, சிவா ஹியர். ரகுவா, என்னடா இந்த நேரத்துல? ஏதாவது முக்கியமான மேட்டரா? ஆமாடா, மோகினி பங்களா கிட்ட மறுபடியும் நான் பிளாக் வேனை பார்த்தேன். பிளாக் வேனை பாத்தியா? ஆமாடா, எனக்கு இன்னும் அந்த வேன்காரங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. நான் வேன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. ஓனர் யாருன்னு கண்டுபிடி. என்ன நோட் பண்ணிக்கிறியா? டேய் கொஞ்சம் இருடா. இரு எழுதிக்க. சொல்லு. TMQ 874. TMQ 874. சேலையை போத்திட்டு குளிக்கிறாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கருமம். ஐ விட்னஸ் ஐயா, ஐ விட்னஸ் ஐயா. யோ, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறீங்க, இதான் வேலை பார்க்கற லட்சணமா? அது சரி, பிரியாணியும் தலைகரையும் கேட்டனே, ஏற்பாடு பண்ணீங்களா? நான் சுத்த செய்வோம், அவனை கேளுங்க. இது கோவில் ஏரியா, மாம்சம் தொடவே கூடாது. ஐ விட்னஸ் ஐயா. யோ, பிரியாணி எங்க கிடைக்கும் அங்க போய் நம்ம தேடுவோம், புரியுதா? சரி. என்ன? நான் லாட்ஜில பார்த்தனே தீவிரவாதி, அவன் கிடைச்சிட்டான். எங்க? அதோ வரான் பாத்தியா, அவன்தான். அந்த பச்சை சட்டை ஓடு. ஓடு கண்ணி. நைட்ல வெச்சுக்குவோம். இந்த கைய கட்டறா. என்ன பேரு? மல்ல, எரிமல்ல. பேர்லயே தீய வச்சிருக்கான். நோட் தி பாயிண்ட். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சுட்டி எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்கேன். சந்தேகமே இல்லை, இவன் தான். உன் ஆயுதத்தெல்லாம் எங்க வச்சிருக்க? எப்பவுமே பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன்.
தம்மா தூண்டா? தம்மா தூண்டு, ஆனா பவர்ஃபுல். இத வச்சு நான் கடவுளுக்கே சவால் விடுவேன். சத்தியமா இவனே தான். ஏண்டா கோவிலுக்கு வெடி வைக்கத்தானே வந்திருக்கிற? வெடி வைக்கிறனா? பொடி வச்சு பேசாதீங்க, அடிபட்டு போயிடுவீங்க. மல்ல எரி மல்ல. பிஞ்சுக்கோ, நாயே. ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காம நீதான் அந்த பயங்கரவாதி. மரியாதையா சொல்லிடு, அந்த பாம்புகளை எங்க வச்சிருக்கிற? ஐயோ, பாம்பு பல்லின்னு பயம் இருத்தாதீங்க. நான் பயங்கரவாதி இல்லைங்க, பயந்தவாதி. தீபாவளிக்கு நான் வெங்காய வெடி கூட வெடிச்சது இல்லைங்க. என்னடா நடிக்கிற? தம்பி, அண்ணே, இவனை கவுத்து போட்ட டானா மாதிரி குனிய வச்சு கும்பிடு. குனிடா. முதல்ல அடிக்கிற, முன்னாடி வந்து அடியா. அடா, அடா, அடா. Stop it. ஐயா, ஐயா, நீ ஸ்டாப் இட்டுனா நாங்க நிறுத்திடுவோமா? ஏய், நிமித்ரா. குனிய வச்சு நிமித்ரா. ஐயா, ஐயா, என்ன பண்றீங்க? ஐயா, திவ்யா என்னை காப்பாத்து. இந்த எரிமலையே குனிய வச்சுட்டாங்க. இவர் உனக்கு இவர்தான் என் கைடு எரிமலை. எரிமலையா? எங்க பேரை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என் உண்மையான பேரு ஏழுமலைங்க. ஸ்டைலா எரிமலைன்னு வச்சுக்கிட்டு. ஏன் அவனை போட்டு அடிச்சீங்க? இவனை லேசுப்பட்டவன் நினைக்காதீங்க. இவன் தான் அந்த தீவிரவாதின்னு மெய்யப்பனே அடையாளம் காமிச்சிருக்கிறான். சார், அவன் மையப்ப இல்ல சார், பொய்யப்ப. எனக்கு அவனுக்கு இருக்கிற பழைய விரோதத்துல என்ன கவுத்துட்டான். ஏயா எத்தனை வருஷம் சர்வீஸ் உனக்கு? 20 வருஷம். என்னத்தை கிழிச்ச? ஏயா இந்த முகத்தை பார்த்தாலே தெரியல எதுக்குமே லாய்க்கலாத உதவாக்கறேன்னு. இந்த பாருங்க, மெய்யப்பன் சொன்னான்னு தீர விசாரிக்காம யாராவது உதச்சிங்க, உங்களை தான் வீட்டுக்கு அனுப்புவேன். வாங்க என் கூட. வர்றமா? சரிண்ணா. சார், கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. எரிமலை, என்ன திவ்யா? ரொம்ப அடிபட்டு போச்சா? ஏன் நடுங்குறீங்க? இந்த எரிமலை நீ தொட்ட உடனே பனிமலை ஆயிடுச்சு. வா போலாம்.